குண்டக்க மண்டக்க யோசிச்ச இங்கிலாந்து பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஒரு ஸ்லெட்ஜை போடுவோம் அப்படின்னு சொல்லி ரிஷப் பண்ட் கிட்ட வரும்போது, ஆமாம் உன்னுடைய ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரியா? டெஸ்ட்லையா? ஞாபகம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே அவர் இல்லை கேட்டேன் அப்படின்னோடனே, ஒரு 80-90 நிமிஷத்தில் அடிச்சிருப்பேன் அப்படின்னு மினிட்ஸ் கணக்கில் சொல்கிறாரு. அவர் பால்ஸ் கணக்கில் சொல்லலை ரிஷப் பண்ணிட்டு, மினிட்ஸை சொல்கிறார். ஒரு 80-90 மினிட்ஸ் அடித்தேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா? என்னோடய ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி 55 பாலில், யார் ஹாரி ப்ரூக் சொல்கிறாரு, இது 55 பாலில் அடித்தேன். இன்றைக்கி நீ ஆக்சுவலாக அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருந்துக்கலாமே, சூப்பராக அடிச்சு, ஏன் அந்த வாய்ப்பை விடுற அப்படின்னு கேட்குறாப்புல. அப்படி விட்ட உடனே ரிஷப் பண்ணிட்டு, ஓ எனக்கு ஃபாஸ்டஸ்ட்டாக அடிக்க தெரியாது வச்சுக்கிறியா, வச்சா அடிக்கிறேன்டா டே அப்படின்னு சொல்லி ரிஷப் பண்ணிட்டு ஒரு போட்டிருந்தாருன்னா அவுட் ஆயிடுவாருன்னு சொல்லி ஒரு கான்செப்டை ப்ளே பண்ணுறாங்க அந்த இடத்துல ஹாரி ப்ரூக் கீப்பரோட சேர்ந்துக்கிட்டு. இப்போ நம்ம தலைவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் பதிலுக்கு. ரிஷப் பண்ணிட்டு சொல்கிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஐ ஆம் நாட் தட் கிரீடி, அதாவது எனக்கு அவ்வளோ பேராசையெல்லாம் கிடையாது, நான் அடுத்தவங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்காகலாம் இங்கே விளாடல, அதனால் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சிறியதாக இருக்குது விக்கெட் கீப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லெட்ஜிங்கை வந்து உள்ள சொருகுன நம்மளுடைய இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு சரியான ஒரு பதிலடி. என் ரெக்கார்டை நான் பார்த்துக்கிறேன், புத்தனாப்பில் இப்படி உட்காரு, முடிஞ்சால் மேட்ச் ஜெயிக்கிற வழியை பாடுறா லூசு பிள்ளை அப்படின்ற மாதிரி ஹாரி ப்ரூக்கை கலாய்க்காத குறை தான் நம்மளுடைய ரிஷப் பண்ட்.